மத்திய பட்ஜெட் 2026-27 நவீன இந்தியாவின் உருவாக்கம். மத்திய பட்ஜெட் 2026-27இல் உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக 12.2 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இங்கு முதலீடு செய்யப்படும் ஒவ்வொரு ரூபாயும் பொருளாதார வளர்ச்சியை 3 மடங்காக அதிகரிப்பதோடு நாட்டின் நீண்டகால திறனை மேம்படுத்தும் என்ற நம்பிக்கையை இது உறுதிப்படுத்துகிறது. இந்த பட்ஜெட்டில் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. புதிய கிழக்கு மேற்கு பிரத்யேக சரக்கு வழித்தடங்கள், 20 புதிய நீர்வழிகள் மற்றும் 7 அதிவேக நகர ரயில் வழித்தடத் திட்டங்கள் மூலம் இந்தியாவின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உள்கட்டமைப்பு ஒரு வலுவான முதுகெலும்பாக மாற்றப்பட்டுள்ளது. மூலதனச் செலவினமானது 2013-14ஆம் ஆண்டில் இருந்த 2.57 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து வேகமாக உயர்ந்து 2025-26ஆம் ஆண்டில் 11.21 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலை நெட்வொர்க் 60% விரிவடைந்து தற்போது 1.46 லட்சம் கிலோமீட்டரை தாண்டியுள்ளது. கட்டுமான வேகம் ஒரு நாளைக்கு 11.6 கிலோமீட்டர் என்பதிலிருந்து உயர்ந்து இப்போது ஒரு நாளைக்கு 34 கிலோமீட்டராக உள்ளது. ரயில்வே துறையிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் காணப்படுகிறது. இங்கு மூலதன ஒதுக்கீடு 4 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் 99% பிராட்கேஜ் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளன. நாட்டின் மெட்ரோ நெட்வொர்க் 4 மடங்கு விரிவடைந்து தற்போது 23 நகரங்களில் 1000 கிலோமீட்டருக்கும் மேல் நீண்டுள்ளது. இதன் தினசரி பயணிகளின் எண்ணிக்கை 1.12 கோடியை கடந்துள்ளது. விமான போக்குவரத்து துறையில் விமான நிலையங்களின் எண்ணிக்கை 74லிருந்து இரட்டிப்பாகி 163 ஆக உயர்ந்துள்ளது. உள்நாட்டு நீர்வழி சரக்கு போக்குவரத்தில் 8 மடங்கு வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. செயல்பாட்டு நீர்வழிகளின் எண்ணிக்கை 3லிருந்து 29 ஆக அதிகரித்துள்ளது மற்றும் துறைமுகங்களின் வருவாயில் 2 மடங்குக்கும் அதிகமான வளர்ச்சி பதிவாகியுள்ளது. நிறுவப்பட்ட சூரிய சக்தி திறன் 43 மடங்கு அதிகரித்துள்ளது. புதைபடிவமற்ற மின்சாரத்திறன் தற்போது 266 கிகாவாட்டை தாண்டியுள்ளது. இந்த பட்ஜெட்டில் சாலைகள், ரயில்வே மற்றும் துறைமுகங்களை மட்டும் உருவாக்குவதில்லை, மாறாக இது நாட்டு மக்களின் தன்னம்பிக்கையையும் இணைப்பையும் உருவாக்குகிறது.